சகரியா 6ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். சகரியா 6ஆம் அதிகாரம். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து, இதோ 2 பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு வருகிற 4 ரதங்களைக் கண்டேன். அந்த பர்வதங்கள் வெண்கல பர்வதங்களாய் இருந்தன. முதலாம் ரதத்தில் சிவப்பு குதிரைகளும், 2ஆம் ரதத்தில் கருப்பு குதிரைகளும், 3ஆம் ரதத்தில் வெள்ளை குதிரைகளும், 4ஆம் ரதத்தில் புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகளும் கூடியிருந்தன. நான் என்னோடே பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் இருந்து புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். இதுவரையிலும் இது இப்போ எத்தனாவது தரிசனம்? கடைசி 8வது தரிசனம். முதல் தரிசனம் மிருது செடிகளுக்குள்ள பள்ளத்தாக்குல சிவப்பு குதிரையின் மேல அமர்ந்திருந்த ஒரு புருஷனை குறித்து பார்த்தார். 2வது காரியம் 4 கொம்புகளும் 4 தொழிலாளிகளும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் உதவி செய்யும்படியாக இந்த காரியங்களை புரிய பண்ணுகிறார். சரி, 3வது காரியம் அளவு நூல் பிடிச்சிருந்த எருசலேமை அந்த மண்மேடா இருக்கிற இடத்துலலாம் என்ன செய்ய முடியும்? மனுஷன் அப்படிதான் சொல்லும். அந்த இடத்துல வந்து எருசலேம் திரும்ப கட்டப்படும், ஆலயம் கட்டப்படும் என்கிற காரியத்தை உணர்த்தி வைக்கிற ஒரு காரியம். 3வது. 4வது யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்து அவனை ரெடி பண்ணுகிற காரியத்தை குறித்து பார்த்த 4. அதுக்கப்புறம் செருபாபேல், அதுக்கு தான் குத்துவிளக்கு, அப்படிதானே? குத்துவிளக்கு காரியங்களை குறித்து பார்த்த 5. அப்புறம் 6வது பறக்கிற புஸ்தக சுருளை குறித்து நம்ம பார்த்தோம். 6வது. 7வது மரக்கால், ஒரு கூடை, அளக்கிற கூடை. அவர்கள் நாட்களில் கூடையில தான் அளந்து போட்டாங்க. அளக்கிற கூடைக்குள்ள போய் இருக்கிற ஒரு மரக்கால்குள்ள இருக்கிற ஒரு ஸ்திரீ பாபிலோனை குறிக்குது. மரக்கால் என்பது உலகத்தினுடைய வர்த்தக மையம்னு சொல்றாங்கல்ல, அந்த வர்த்தக மையத்தை குறிக்குது. மரக்கால் என்பது வர்த்தக மையம். அந்த ஸ்திரீ அப்படின்னு சொல்லப்படுகிற காரியங்கள் வந்து பாபிலோன் முழுவதையும் குறிக்குது. உலகம் முழுவதையும் தன்னுடைய அந்த பீஸ்ட் என்கிற மிருகத்தின் கீழாக வடிவம், அந்த ஒரு சிப்பை மாட்டி தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வைத்திருக்கிற காரியங்கள் இனிமேல் தான் நடக்க போகுது. அதற்கு முன்பாக ஆண்டவருடைய வருகையில் 7 வருஷத்துக்கு முன்பாக நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இன்னைக்கு நியாய தீர்ப்புகள் குறித்த ஒரு அந்த அர்கமதான் போரில் ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்ப்பார் அப்படிங்கிற கருத்துக்களை இங்கே சகரியாவும், இதே கருத்துக்களை யோவானும் தன்னுடைய 6வது அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் இதே சம்பவங்களை அவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கணும். இங்கே சகரியா சொல்றார், எத்தனை கலர்ல குதிரை வருது? ரதங்கள் 4. ஆமா, முதல்ல வர குதிரை வந்து சிவப்பா இருக்குது, 2வது வர்றது கருப்பா இருக்குது, 3வது வர்றது வெள்ளையா இருக்குது, 4வது வர்றது புள்ளிகள் உள்ள சிவப்பா இருக்குது. இந்த குதிரைகள் வருது. குதிரைகள் அங்க பாத்தீங்கன்னா அவர் முதலாம் முத்திரையை உடைத்த பொழுது இந்த மாதிரி குதிரைகள் வெளிப்பட்டது. அவர் 2வது முத்திரையை உடைத்த பொழுது, முத்திரை உடைக்கிற காரியங்கள் என்பது நியாய தீர்ப்பை இந்த பூமியில அவர் அனுப்புகிற காரியத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு. இந்த உபத்திரவ காலத்துல, மகா உபத்திரவ காலத்துல எந்த அளவுக்கு அவர்கள் அக்கிரமங்களை செய்து கொடிகட்டி பறந்தார்களோ அவர்களுக்கு வேற வேற கலர் காட்டுகிறது. எதை குறிக்குதுன்னு சொன்னா வித்தியாசமான நியாய தீர்ப்பு. இப்போ இன்றைக்கி நமக்கு நிறைய தண்டனைகளில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குதுல்ல. இன்றைக்கு இந்த தண்டனையை செய்தவனை தூக்கில் தூக்கி போடுங்க, இப்படி செய்தவனுக்கு 2 ஆயுள் தண்டனையை கொடுங்க, இப்படி செய்கிறவனுக்கு ஆயுள் தண்டனையை கொடுங்க, இப்படி செய்கிறவனுக்கு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனையை கொடுங்க, இப்படி செய்கிறவனை போக்சோ சட்டத்தில் தூக்கி உள்ளே போடுங்க. அப்படிங்கிறது போல வித்தியாசமான கலர்கள் வித்தியாசமான நியாய தீர்ப்புகளை குறிக்கக்கூடியதாக இருக்கு. இங்கே சிவப்பு குதிரைகள் எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது யுத்தத்திற்கு அடையாளமாக, யுத்தத்தின் மூலமாக அநேக இரத்தம் சிந்துதல்களை செய்யக்கூடிய 4 ஆவிகள் என்பது தூதர்களை குறிக்கக்கூடியதா இருக்குது. அதற்கு வேணா ஒரு வசனத்தை நம்ம படிச்சிடலாம். கண்ணாடி இல்லாமல் ரொம்ப சிரமமாக தான் இருக்கு. அதில் சங்கீதத்தில் ஆண்டவர் அவர்களை எடுத்து பயன்படுத்துகிற காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அது வரிசையா வரும்போது நான் சொல்றேன். இப்போ அந்த சிவப்பு குதிரையானது இரத்தம் சிந்துதலையும், அதாவது யுத்தத்தை குறிக்கக்கூடியதாக அது காணப்படுகிறது. 2வது பார்த்த கருப்பு குதிரையானது அது பஞ்சத்தையும் மரணத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பஞ்சத்தையும்
மரணத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு கருப்பு குதிரை அப்படி காணப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது கலர் என்ன கலர் பார்த்தோம்? வெள்ளை கலர். வெள்ளை கலர் என்ன காண்பிக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய நியாய தீர்ப்பு அது நிச்சயமாக நிறைவேறுகிறது அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை அளிக்கக்கூடியதாக இருக்கு. நியாய தீர்ப்பு. அந்த வெள்ளை குதிரைக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, நான் கொஞ்சம் 4 ஆவிகளையும் கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்க சொல்றாரு. யோவான் சொல்றாரு, ஒரு பிரதான தூதன் வந்து நின்றுட்டு 4 பேரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, அழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அடையாளம் போடுற வேலை எனக்கு என்ன செய்து இருக்குது. இதை எசேக்கியேல் எடுத்து எழுதியிருக்கிறார் தன்னுடைய 9ஆம் அதிகாரத்துல. அந்த மைக்கூடை வைத்திருக்கிறவன் போய் வேகமா என்ன செய்யணும்? அடையாளம் போடணும். யார் யாரெல்லாம் தேசத்துல நடக்கிற அருவருப்புகளுக்காக கண்ணீர் விட்டு கதறுகிறார்களோ அவர்களுடைய நெற்றிகள்ல அடையாளம் போட்ட பின்புதான் அந்த தூதர்களுக்கு கட்டளை போட போகுது. நீங்க போய் என்ன செய்யுங்க? நகரம் முழுவதிலும் வெட்டுங்கள் என்று சொல்லுகிற காரியம். அதே போலதான் இங்கே அந்த வெள்ளை குதிரையானது தேவனுடைய நியாய தீர்ப்புகளை உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்குது. அந்த புள்ளி உள்ள காரியங்கள் வந்து அது எதை குறிக்கக்கூடியதா இருக்குன்னா, கொள்ளை நோயை இந்த பூமியில கொடுக்கக்கூடிய ஒரு வாதையை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது சொல்லி நம்ம வெளிப்படுத்தலை இதை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது கற்றுக்கொள்ள முடியும். சரி, இப்போ இந்த குதிரைகள் புறப்பட்டு வந்தாச்சு. 4 குதிரைகள் புறப்பட்டு வந்தாச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்கிறார் 4ஆம் வசனத்துல, ஆண்டவரே இவைகள் என்னவென்று கேட்டேன். இவை எங்கிருந்து புறப்பட்டு வந்துச்சு? முதல் வசனத்துல போட்டிருக்கு, எங்கிருந்து புறப்பட்டு வந்துச்சு? 2 பர்வதங்களின் நடுவாக. இஸ்ரவேல் தேசத்துல நமக்கு கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் 2 பர்வதங்கள். என்ன பர்வதம்னா, சியோனுடைய மலை ஒன்று இருக்குது, இன்னொன்று இயேசு கிறிஸ்து ஒலிவ மலைக்கு போனார் அப்படின்னு பார்க்குறோம். 2 மலைகள் இருக்கு. சியோன் மலைக்கும் ஒலிவ மலைக்கும் இடையில் உள்ள வழியாக இந்த தூதர்கள் ஒரே நேரத்தில் 4 பேரும் சேர்ந்து வரல. எப்படி வர்றாங்க? முதல்ல வர்றது ஒரு குதிரை, 2வது வர்றது ஒரு குதிரை, 3வது வர்றது ஒரு குதிரை, 4வது குதிரைல குதிரைகள் அவைகள் கிளம்பி வருகின்றன. அதை வெளிப்படுத்த அழகா சொல்ற. முதல் முத்திரையை உடைத்த பொழுது, 2வது முத்திரையை உடைத்த பொழுது, தேவனுடைய கோப கலசம் பூமியிலே ஊற்றப்பட்ட பொழுது, தேவ கலசம் பூமியிலே கோபம் ஊற்றப்பட்ட பொழுது, தேவனுடைய கோபாக்கினைய இந்த பூமியில ஊற்றுகிற அந்த காரியங்களை குறித்து தான் இவைகள் காட்டக்கூடியதா இருக்கு. இப்போ இதுல என்ன செய்யுதுன்னு சொன்னா, அதை சொல்லிட்டார். அந்த தூதன் எனக்கு பிரயுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கக்கூடிய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள். இவர்கள் தேவதூதர்கள் பணிவிடையின் ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? இது தூதர்களை குறிக்கக்கூடியதா இருக்கு. தேவதூதர்கள் தான் நியாய தீர்ப்பு செய்யும்படியா என்ன செய்யறாங்க? வருகிறார். கலைகள் எல்லாம் காலி பண்ணும்படியா. சரி, இப்போ அதுக்கு அடுத்த வசனத்துல, இப்ப கருப்பு குதிரை எங்க போகுதுன்னு போட்டிருக்குதுன்னு சொன்னா, ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. வடதேசம் என்பது இவர்களுடைய பாபிலோனினுடைய அழிவை குறிக்கிறது. அவர்கள் வடகிழக்கு திசையில் இருந்தாலும், அவர்கள் கிழக்கு பகுதியில் இருந்தாலும், அவர்கள் அந்த அரேபிய வனாந்தரங்களின் வழியாக அவர்கள் வர முடியாததுனால ஆற்று படுக்கையின் வழியாகத்தான் இவர்கள் யுத்தத்துக்கு இந்த தேசத்துக்கு வரும்பொழுது வடக்கே இருந்து, இப்ப இங்க இருந்து வர்றவரு இப்படி வழியிலன்னா எப்படிதான் சுத்தி வருவார்? இப்படி போய் இப்படி வருவார். இங்கன்னா மதலை தாண்டணும், கட்டடத்தை தாண்டணும், அதை தாண்டணும், இப்படி ஈஸியா சுத்தி வழியா வெளியே வந்துடுவார். அப்போ வடதேசத்திலிருந்து வட திசையிலிருந்து வர இவர்களை குறித்து இங்கே ஆண்டவர் பாபிலோனியர்களுக்குத்தான் மிகப்பெரிய ஒரு அழிவை என்ன செய்ய போகிறார்? கொடுக்க போகிறார். ரத்தம் சிந்துதல் அங்கதான் அதிகமா நடக்க போகுது. நேற்றைய தினத்துல படிச்சோமா? என்ன படிச்சோம்? அக்கிரமக்காரி மரக்காலி நடுவில் உட்கார்ந்தவா யாரு? பாபிலோனின் தேசம், வர்த்தகத்தினுடைய தலைநகரம். அவர்கள் செய்கிற அந்த வர்த்தகமானது உண்மையற்ற தன்மை, தீமையான வர்த்தக மையம். முதல்ல அங்கதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? தேவன் தன்னுடைய கோப கலசத்தை அங்கே ஊற்றுகிறதை பார்க்கிறோம். முதல்ல அந்த குதிரையானது புறப்பட்டு கருப்பு குதிரை புறப்பட்டு போய் அவங்க அழிக்கப்பட்டுட்டாங்கன்னா, நேற்றைய தினத்துல பார்த்தோம், பூமியில உள்ள ஐசுவரியவான்கள் எல்லாம் எப்படி கத்துவாங்க? ஐயோ, நாங்க பெரிய உலக சந்தைன்னு சொல்லிட்டு அடிமையில இருந்து, ஆடு மாடுல இருந்து, திராட்சரசத்துல இருந்து, எண்ணெயில இருந்து, நாங்கள் வாசனை திரவியங்கள்ல இருந்து எல்லாவற்றையும், யானை தந்தங்கள்ல செய்த வஸ்துக்கள்ல இருந்து, பொண்ணு வெள்ளி எல்லாமே இந்த வர்த்தக மையத்துல தானே வாங்கணும். ஒரு நாளிகையில இது என்ன செய்யப்பட்டுருச்சு?
அழிக்கப்பட்டு விட்டதே என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய தேசத்துல பஞ்சம் மிகுந்தவர்களாக, வறுமை மிகுந்தவர்களாக என்ன செஞ்சிருவாங்க, மாறி விடுகிற ஒரு சூழ்நிலையை குறிக்கும். இன்னொரு குதிரை எங்க போச்சுன்னு போட்டுருக்கு. அதுக்கு அடுத்த வசனம் படிங்க பார்ப்போம். வெண்மையான குதிரை, அது நான் பின்னாடி புறப்பட்டு போயினேன். புள்ளி புள்ளியான குதிரைகள், இது எகிப்து தேசத்தை குறிக்குது. ஏற்கனவே எகிப்து தேசத்தை ஒரு வாட்டி என்ன செஞ்சிருக்கிறாரு, கொள்ளை நோயினாலதான் காலி பண்ணி இருக்கிறார். இப்ப திரும்ப புள்ளி புள்ளியான குதிரைகள் எங்க போகுது, தென் தேசம், யூதர்கள் இஸ்ரவேலர்களுடைய தென் தேசமாக இருக்கக்கூடிய எகிப்து தேசத்துக்கு, அங்கே தேவனுடைய நியாய தீர்ப்பு கடந்து செல்லக்கூடியதாக. 2 மலைகள், வெண்கல மலைகள்னு இவர் எழுதுறார். வெண்கல மலைகள்னா அதை என்ன செய்ய முடியாது, அவ்வளவு சீக்கிரத்துல தகர்க்க முடியாதது போல தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பினுடைய உறுதியான தன்மையை என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு வேணா அவருடைய இருதயத்தை என்ன செஞ்சிடலாம், இயேசுவின் மூலமா ஜெபிச்சு கொஞ்சம் கரைய வச்சிடலாம். ஆனா அந்த நியாய தீர்ப்பின் நாட்கள் வரும் பொழுது அவர்கிட்ட போய் இங்க உள்ள ஆட்கள்கிட்டயாவது கொஞ்சம் லஞ்சம் கிஞ்சம் கொடுத்து தெரிஞ்சால கூப்பிட்டு என்னத்தையாவது பேசிட்டு வந்துடலாம். அவரிடத்துல ஒரு காரியமும் என்ன செய்யாது, செல்லுபடியாது. குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். இப்போதான் கொஞ்ச நாளில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அப்படி பற்றி எரியும் போது ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்யும். நியாய தீர்ப்பு வெண்கலம் அப்படிங்கிறத வெண்கல மலைகளுக்கு நடுவே புறப்பட்டு வருதுன்னு சொன்னா 100க்கு 100 அவர் திட்டம் பண்ணதை அவர் குறித்த காலத்துல இந்த பூமியின் மேல செய்தே முடிப்பார். நினிவேக்கு 150 ஆண்டுகள் தள்ளி போட்டது போல இந்த காரியத்தை அவர் என்ன செய்ய போறதில்லை, தள்ளி போட போகிறதில்லை. என்னைக்கு அர்கமதான் யுத்த போர் நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரோ அன்னைக்கு அந்த அர்கமதான் போரை என்ன செய்வார், இந்த பூமியில நடத்தியே காண்பிப்பார். வெண்கல மலைகளுக்கு நடுவே புறப்பட்டு வருகிற தேவனுடைய நியாய தீர்ப்புகள் தான் இந்த 4 ரதங்களை குறிக்கக்கூடியதா. 4 கலர்கள்ல வித்தியாசமான தண்டனைகள் இந்த பூமியில கொடுக்கக்கூடியவைகளாக. அந்த நாட்கள்ல ரத்தம் சிந்துதல், அந்த நாட்கள்ல வறுமை, அந்த நாட்கள்ல பஞ்சமான காரியங்கள், அந்த நாட்கள்ல வாத கொள்ளை நோய்கள், இவைகளை எல்லாம் வந்து ஒரு போல வந்து இந்த தேசத்தை அழிக்கும் போது எத்தனை கூக்குரல் இருக்குன்னு சொல்லி பாருங்க. அந்த யுத்தத்தை சகரியா கொஞ்சம் ஆழமா விளக்குகிறார். அர்மகதான் யுத்தம் அப்படின்னு பார்த்துட்டோம். ஆனா அதுல என்னென்ன தண்டனைகள் இருக்கும்னு கொஞ்சம் பகுதியா அனுப்பிச்சுறாங்க. ஒரு சிறைச்சால அந்தமான் ஜெயில தங்கிட்டு வந்தவன்ட்ட கேட்டீங்கன்னா தான் தெரியும். அங்க இப்படிதாங்க போக வேண்டியிருக்கு, சின்ன ரூமுங்க, இப்படி நிமிந்து கூட இருக்க முடியல, இவ்வளோண்டு தான் வச்சிருக்கிறான், இதுக்குள்ளதான் படுக்கணும், இதுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். புகமாய் கட்டி வச்சிருக்கிறான் அந்தமான் சிறையை. அதுக்குள்ள போயிட்டு வந்த ஆட்களுக்கு தான் தெரியும். சகரியாவுக்கு அவைகள் அப்படியே பங்காக வகை வகையாக பிரிச்சு என்ன செய்யப்படுது, காட்டப்படுகிறது. யோவானுக்கும் அதே போல பத்ம தீவில இருக்கிறவனுக்கும் அப்படி பிரிச்சு காட்டப்படுது. இனி வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பை குறித்து இங்கே சகரியா பேசி கொண்டிருக்கிறார். நான் கதை பேசல, இந்த உலகத்துல இனிமே நடக்க போகிற காரியத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்லி, இதுதான் நடக்க போகுது, 100க்கு 100 நிறைவேற போகுது. வெண்கல மலைகள் அது கட்டாயம் 100க்கு 100 இந்த பூமியில நிறைவேறிய தீரும் என்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த வசனம் படிங்க. சிவப்பு குதிரை எதுக்கு அடையாளமா சொன்னேன், ரத்தம் சிந்துதல். அங்க ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்கள், ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யங்கள். ஆமா, அது எழும்பிக்கிட்டே இருக்கும். நான் அங்க கொஞ்சம் ரத்தம் சிந்திட்டாங்க, அது சிவப்பு சிவப்பு குதிரை எங்க சுத்திட்டு கிடக்குது. ஆமா, ஊர் பூதா சுத்துது, உலகம் முழுவதும் சுத்துது. போயிட்டு வரேன்னு சொல்லு. அந்த கோபாக்கினையை குறித்து ஆண்டவர் என்ன செய்கிறார் இங்கே எழுதி முடிக்கிறதை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த வசனம் வாங்க பார்ப்போம். ஆனா வடக்க போனது என்ன செஞ்சிச்சு படிங்க பார்ப்போம். 8. பாபிலோனுக்கு புறப்பட்டு போனவைகள் என் கோபத்தை சாந்தி பண்ணிட்டுன்னா அமர பண்ணிட்டு, என் கோபத்தை ஆற்றிட்டுன்னு சொல்றாரு. போட்டு தள்ளணும்னு நினைச்சேன், போட்டாச்சு. அதனால இப்ப என் கோபம் என்ன செஞ்சிருச்சு, ஆறிட்டு. நேற்றைய தினத்தில் வெளிப்படுத்தல் 17-18 பார்க்கும் பொழுது பாபிலோனுடைய அக்கிரமம் தேவ சந்நிதியில் எட்டினது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ சன்னிதானத்தில் எட்டினது. தேவன் அதை நியாய தீர்க்கும்படியாக பார்க்கிறாரு. அப்படியே குமுறல் வருது. இவ்வளவு அநியாயமாக உலக வர்த்தக மையத்தை நடத்தினான மிருகம் சிப்ப மாட்டிட்டு இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறத அவைகளை தேவன் பார்க்கும் பொழுது அந்த காரியத்தை நிறைவேற்றினது எதுதான், வடக்கு திசைக்கு புறப்பட்டு போன கருப்பு குதிரை அதானே போச்சு. அது என்னுடைய கோபத்தை சாந்தி பண்ணிட்டு. இவ்வளவுதான் இப்ப சகரியா எழுதுற. இன்னும் ஆழமா தெரியணும்னா திரும்பியும் வெளிப்படுத்தல் 17-18 வெளிப்படுத்தல் 6 நீங்க படிச்சிருங்க. சரி, இந்த பகுதி முடிஞ்சிச்சு. 2வது பகுதியாக
இப்போ இதோட அவருடைய 8 தரிசனங்கள் என்ன செஞ்சாச்சு, முடிஞ்சாச்சு. இப்போ இவருக்கு ஒரு வேலை கொடுக்கப்படும். என்ன வேலை படிங்க பார்ப்போம் 9ஆம் வசனத்திலிருந்து. பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. இப்போ திருப்பியும் இவருக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சிறையிருப்பின் மனுஷராகிய எல்தாயும் தொபியாவும் யெதாயாவும் பாபிலோனிலிருந்து வந்திருக்கும் அந்நாளிலே நீ போ. அவங்கெல்லாம் ஒரு ஊர்ல இருந்து இப்பதான் பாபிலோன்ல இருந்து சிறையிருப்புல இருந்து வந்திருக்கிறான். அவங்க அங்க போய் அந்த நாள்ல போய் செப்பனியாவின் குமாரனாகிய யோசியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் வீட்டுக்குள்ள போய் யோசியா வீட்டுக்குள்ள போய் அங்கே அவர்கள் கையில் வெள்ளியையும் பொன்னையும் வாங்கி அவன் வீட்டுல வெள்ளி பொண்ணு வச்சிருக்கிறான். அதை வாங்கிட்டு வந்து கிரீடங்களை செய்வித்து என்ன செய்யணும், கிரீடங்களை செய்வித்து யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய சிரசில வை. நல்லா கவனிங்க. இப்போ வந்து வெள்ளிய பொண்ணை வச்சு என்ன செய்ய சொல்றாரு, கிரீடம் செய்ய சொல்றாரு. இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் நாடகங்கள் நடிக்கிறாங்கல்ல, கிரீடம் யாருக்கு வைப்பாங்க, ராஜாவுக்கு வைப்பாங்க. யோசுவா பிரதான ஆசாரியர், அவருக்கு என்ன வச்சாங்க, இதுக்கு முன்னாடி சுத்தமான பாகையை கொண்டு வந்து வச்சாங்க. ஆசாரியர்களுடைய ட்ரெஸ் என்னதுதான், தலையில ஒரு பாகையை வைப்பாங்க. ராஜாக்கள் தான் என்ன செய்வாங்க, தலையில கிரீடம் வைப்பாங்க. இங்க நேர்மாறா சொல்லப்படுது. சகரியாவை கூப்பிட்டு இப்பதான் 3 பேர் சிறையிருப்புல இருந்து வந்திருக்கிறான், அவன் வீட்டுக்கு போ. அங்க யோசியாவினுடைய அங்க ஒருத்தன் இருக்கு, யோசியா ஒருத்தன் இருக்கிறான். அவனிடத்துல போய் வெள்ளி பொண்ணை கேட்டு வாங்கி ஒரு கிரீடத்தை ரெடி பண்ணு. இந்த கிரீடத்தை யார் தலையில கொண்டு போய் வைங்கிறாரு, பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவின் தலையில கொண்டு போய் வைங்கிறார். இப்ப நம்மளா இருந்தா கேட்டிருப்போம், ஆளுநர் ஒருத்தரை நியமிச்சு வச்சிருக்கிற செருபாபேல், அவர் தலையில தானே கிரீடம் வைக்கணும், இவர் தலையில ஏற்கனவே என்ன இருக்கு, ஒரு தலைப்பாக இருக்குத, அதுக்கு மேல கொண்டு எப்படி கிரீடத்தை வைக்கிறதுன்னு நம்ம கேட்போம். அப்படிதானே? ஆமா. சகரியா அப்படியே கர்த்தருடைய வார்த்தை உண்டான உடனே அதை செய்கிறவராக காணப்படுகிறார். சரி, கிரீடம் அடுத்த வசனம் படிங்க, கொஞ்சம் ஆழமா பேசி முடிச்சு. அவருடைய நாமம் கிளை எனப்படும், கர்த்தருடைய ஆலயத்தை. இந்த ஒரு ஆழமான சத்தியத்தை மட்டும் கற்றுக்கொண்டு வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம ஏற்கனவே நமக்கு எல்லாம் ஈஸி தான், நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு வந்துட்டு. இப்போ இவருக்கு ஏன் கிரீடம் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து நமக்காக பிரதான ஆசாரியராக இருந்து என்ன செய்யறாரு, வேலை செய்யறாரா? அவர் எப்பொழுதும் உயிரோடு கூட இருக்கிறவர் ஆகையால் ஒரு சில வசனங்கள் மட்டும் நம்ம படிச்சிருவோமா? அதாவது எபிரேயர் 4:14 படிங்க பார்ப்போம். எபிரேயர் 4:14. கொஞ்சம் வேகமா படிங்க, டக்குனு. வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால், மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நம்ம பண்ணுகிற அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். எபிரேயர் 5:6 படிங்க. 5:6. அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார். இது 110ஆம் சங்கீதம் 4ல உள்ளதை இங்க எடுத்து எபிரேயாக்கி எழுதுகிறார். சரி, அதுக்கு அடுத்தபடியாக இங்கே ஆண்டவர் வந்து ஒவ்வொரு காரியத்துல நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அப்படிங்கிறது ரோமர்ல பார்க்கிறோம். 1 தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது எழுதுகிறார், நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர், அவர் இரவும் பகலும் நமக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை கைகளிலே ஏந்தினவராக பிரதான ஆசாரியராக அவர் வீற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் இப்பொழுதும் வெட்டப்பட்ட அந்த ஆசாரிய ஊழியத்தில் இவர் என்ன செய்யறாரு, திரும்பவும் ஒரு கிளையாக முளைத்தெலும்பி 1000 வருட அரசாட்சியில இவர் ஆசாரியராக இருப்பார் என்கிற காரியம் காணப்படுகிறது. உங்களுக்கு ஒண்ணு நல்லா தெரியணும், யாரும் சந்தேகம் கேட்டாலும் சொல்ல தெரியணும். தாவீதுக்கு அப்புறம் சவுலை விட்டுருங்க, சவுல் பென்யமீன் கோத்திரத்துல ராஜாவாக மாறினார். தாவீதுக்கு அப்புறம் யூத குலத்துல உள்ளவர்கள் தான் என்ன செய்தாங்க, யூதாவை அரசாளுகிற ராஜாக்கள் அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. யூதர்கள் மாத்திரம்தான், தாவீது, சாலமோன் எல்லாமே, ரெகோபெயாம் எல்லாமே யூதர்கள் தான் ராஜாக்களா வந்தாங்க. ஆசாரியர்கள் எல்லாம் எங்கிருந்து வந்துட்டு இருந்தாங்க, லேவியர்களாக. அவர்கள் லேவியரிடத்திலிருந்து ஆசாரியர்கள் வந்தாங்க. அதுதான் முறைமை. லேவியன் ராஜாவாக முடியாது, யூதன் என்ன செய்ய முடியாது, ஆசாரியனா மாற முடியாது. உசியா ராஜாவை கேள்விப்பட்டோம், அப்படிதானே? உசியா ராஜா என்ன செஞ்சார், ராஜா
அவருக்கு ஆசை வந்துருச்சு, ஆலயத்தில் போய் நான் ஆசாரியனா மாறினோன்னு சொல்லி அவர் நெத்தியில் என்ன வந்துருச்சு, பெரிய குஷ்டம் வந்துருச்சு. ராஜாவா இருக்கிறவன் அந்த நாட்கள்ல ஆசாரியானே மாற முடியாது, ஆசாரியானா இருக்கிறவன் ராஜாவாக மாற முடியும். ஆனா இப்போ யோசுவா அப்படிங்கிற பேருக்கு அர்த்தம் கர்த்தர் ரட்சிக்கிறார், யெகோவா ரட்சிக்கிறார் என்கிற அர்த்தம். கிரேக்க மொழியில இந்த யோசுவா என்கிற பெயருக்கு அர்த்தம் இயேசுவையும் அவர்கள் எப்படிதான் அழைக்கிறாங்க, யோசுவா. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், கிறிஸ்து ஆசாரியராகவும் இருக்க போகிறார், ராஜாவாகவும் இருக்க போகிறார், இரண்டு பதவிகளை ஒன்றாய் இணைத்து செய்ய போகிறார் என்பதை காட்டுகிற முன்னடையாளமாக இங்கே சகரியாவுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துகிறார். பாகை தரிப்பிக்கப்பட்டவனே கிரீடம் தரிப்பிக்கப்படுகிறதற்கும் அவன் உண்மை உள்ளவன், அவனு முன்னடையாளமானவன் என்று சொல்றான். இப்போ இன்னைக்கு நம்ம மந்திரி சபை எடுத்துக்கிட்டாலே இங்கே எம்எல்ஏவாக இருக்கிற ஆள் போய் நம்ம மத்திய அந்த மந்திரி சபையில் என்ன செய்ய முடியாது, மாநில மந்திரி சபையில் இருக்கிற ஆளு அவருக்கு எம்பி ஆகணும்னு ஆசை வந்துருச்சுன்னா உடனே என்ன பண்ணுவார், எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுவார். அதுக்கப்புறம் ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சு அங்கே போய் என்ன செய்வார், எம்பியா மாறிடுவார். அப்படிதானே? ஆமாம். அதே போல நம்ம ஒரு பதவியை தான் வகிக்க முடியும்னு சொல்லி சகரியாவினுடைய அந்த சிறையிருப்புக்கு முந்தின நாட்கள் வரையும் அப்படிதான் இருக்குது. ஆசாரியனா இருக்கிறவன் ஆசாரியன், லேவியனா இருக்கிறவன் லேவியன். ஆனால் சங்கீதத்திலேயே சொல்லிட்டாரு சங்கீதக்காரனாகிய தாவீது 110:4 நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி நீர் என்ன செய்கிறீர், அதை படிங்க பாப்போம். 110:4 நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். ஆமா, மெல்கிசதேக்கு யாருன்னு சொன்னா ஆதி ஆகமத்தில் தான் அவரை குறித்து சொல்லப்படுது. சின்ன காரியம் தான். அவர் சாலேமின் ராஜா. சாலேம் என்பது சமாதானத்தின் ராஜா. அவர் ஒரு ராஜாவாக இருந்தார். ஆசாரிய ஊழியத்தையும் அவர் நிறைவேற்றுகிறவராக இருந்தார். ஒரு அடையாளம் காட்டப்படுகிறது. அவருக்கு தொடக்கமும் இல்லை, அவருக்கு முடிவு. யாருக்கு பிறந்தார், எப்போ முடிய போறார் அப்படிங்கிறது இல்லை. அதே போல நம்முடைய தெய்வத்திற்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. எப்பொழுதும் உயிரோடு கூட இருக்கிறது. இப்போதான் வந்துட்டாருன்னு இல்லை, பூமியில் அவதரிப்பதற்காக ஒரு கருவை என்ன செஞ்சார், தெரிந்து கொண்டார். ஒரு கற்பத்தை தெரிந்து கொண்டார். அப்போ இந்த சாலேமின் ராஜா மெல்கிசதேக்கு அவன் ஆசாரிய ஊழியத்தை செய்தபடினால ஆபிரகாம் அவனுக்கு என்ன செய்யறான், தசம பாகம் கொடுத்தான்னு பார்க்க. ஊழியக்காரங்களுக்கு தான் தசம பாகத்தை கொண்டு கொடுப்பான். அப்போ அவன் ராஜாவாகவும் இருக்கிறான், ஆசாரியனாகவும் இருக்கிறான். யூதகுலமும் கிடையாது, லேவி கோத்திரமும் கிடையாது மெல்கிசதேக். அதே போல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கே சொந்தமாக இருக்கிறபடினால இந்த உலக மக்களினுடைய அத்தனை பாவங்களையும் சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிறவர் என்று யோவான் எழுதுகிறார். சர்வலோகத்தின் பாவங்களையும் தேவனுடைய சன்னிதானத்தில் சொல்லி அவர்களுக்கு மீட்பை வாங்கி தருகிறவராக இயேசு இன்றைக்கும் ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். 1000 ஆண்டு ஆட்சியில் ஆசாரியராகவும் இருப்பார், எப்படியும் இருப்பார், ராஜாதி ராஜாவாகவும் இருப்பார். எருசலேமை மையமாக கொண்டு அவர் ஆட்சி செய்வார். 13 படி ஜெபம் முடிச்சு. 13 இங்க சகரியா வந்துருங்க. 13 படி. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் நம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். நம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியனாயும் இருப்பார். ரெண்டும் போட்டிருக்கா? ரெண்டு வேலை யார் செய்யறா? ஒரே ஆள் செய்யறார். இவர் ராஜாவாயும் இருப்பாரு, ஆசாரியராகவும் இருப்பார். லூக்கா 1:32 அவர் பிறந்த போதே சொல்லிட்டாங்க. அதாவது அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை பிதா என்ன செய்வாரு, அவருக்கு கொடுப்பார். தாவீதின் வம்சத்துல தான் இயேசு பிறந்திருக்கிறார். அப்போ தாவீதின் குமாரனேலாம் அவரை அழைக்கிறாங்க. அவருக்கு தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு ரெண்டையும் ஒருங்கிணைக்கிற ஒரு பணியை செய்கிறவராக இன்னைக்கு இருக்கிற ஆசாரியர்கள் எல்லாரும் அவருக்கு முன்னடையாளமானவர்கள். அவர் பிரதான ஆசாரியர். இன்னைக்கு இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் அவருக்கு முன்னடையாளமானவர்கள். கொஞ்சம் அதிகாரத்தை வச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் உலகம் முழுவதையும் ஆளுகிற ஒரு ராஜாதி ராஜாவாகத்தானே என்ன செய்ய போகிறார், அவர் வெளிப்படுத்த போகிறார். அது நடக்க போகிறது உறுதி. 1000 ஆண்டு ஆட்சி இந்த பூமியில கண்கள் காண்கிறபடி அவர் நிச்சயமாக இந்த பூமியில் என்ன செய்வார், ஆளுகை செய்கிறவராக அவர் காணப்படுவார். என ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிச்சிடுறேன். இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் எப்படி அழைச்சிருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அது மட்டும் படிங்க ஜோமன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று
உங்கள் அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு விசுவாசிகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்தகாரத்தில் வாழ்ந்தோம் பாவத்தில் வாழ்ந்தோன்னு சொல்லிட்டு இப்போ ரட்சிக்கப்பட்டோம் விசுவாசிகளாய் மாறிட்டோன்னு சொல்ற விசுவாசிகளே, நீங்கள் அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை என்ன செய்யணும்? அறிவிக்கணும். புண்ணியங்கள், நல்ல காரியங்கள், நல்ல செய்திகள், இவைகளை என்ன செய்யணும்? நல்ல நமக்கு செய்யப்படுகிற நல்ல உபசரிப்புகள், ஆண்டவர் நமக்கு செய்கிற நற்காரியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக ராஜரீகமான, நம்ம ராஜாவை மாத்திரம்தான் இருக்க ஆசைப்படும். ஆசாரியனை என்ன செய்ய முடியாது. ஆசாரியன் வேலை என்ன? வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் இரத்தத்தை கைகளில் ஏந்தி கொண்டு தனக்காகவும் வேண்டுதல் செய்வான். வெளியே சொல்லப்படுகிற விண்ணப்பம் வேணும்னு கேட்குற அவ்வளோ பேருக்கு வேண்டுதல் செய்யும். நமக்கு அது மட்டும் தான் கஷ்டமாக இருக்குது. நம்ம குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னால் கேட்டுக்கிடுவோம். நமக்கு இந்த மற்றவனுக்கு நமக்கே ஜெபிக்கிறதுக்கு நமக்கு முடிய மாட்டேங்கி. நம்ம என்ன செய்கிற? மற்றவனுக்கு எங்கெங்கே போய் ஜெபம் பண்ணுறது? எனக்கே முடியலைங்க. 5 நிமிஷம் என்னால் எனக்கே ஜெபம் பண்ண முடியாமல் இருக்கேன். அவனுக்கெல்லாம் போய் ஜெபம் பண்ண சொல்கிறீங்களே. நம்ம எப்பவுமே ராஜாவாக இருக்கணும்னா ஓகே, எனக்கு ஒரு சிங்காசனம் கொடுங்க ஐயா, ராஜா மாதிரி உட்காந்துக்கிறேன். ஆசாரிய ஊழியம் எளிமை நின்று சும்மா அந்த ரத்தத்தை போய் பணி செய்கிற வேலைலாம் எனக்கு முடியும். அதான் ஒரு வேடிக்கையான கதையை சொல்லுவாங்க. ஒரு ஸ்கூலில் எக்ஸாம் நடக்கும்போது அப்படி கேட்பாங்கள்ல தமிழ்லலாம், நான் அவர் ஆனால் இவர் ஆனால் அப்படின்ன உடனே நான் பிரதமர் ஆனால் அப்படின்னு ஒரு கட்டுரையை கொடுத்தாச்சு. அவ்வளோ பேர் வேகமாக பக்கமாக பேப்பர்லாம் வாங்கி எழுதிட்டு இருக்கிறான். நான் மரங்களை நட்டுவேன், வீடை கட்டுவேன், அதை கட்டுவேன், சாலைகளை அமைப்பேன் அப்படின்லாம் அவ்வளோ பேர் எழுதுறான். ஒருத்தர் மட்டும் அப்படியே காலுக்கு மேலே கால் போட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கிறான். வாத்தியார் பார்த்தார், எல்லாரும் இவ்வளோ பேப்பர் வாங்கி எழுதுறாங்க, அப்படியே கூமுட்டையாக இருப்பான் போல தெரியுது, அப்படியே உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு அவன்கிட்ட மெதுவாக வந்து என்னப்பா எழுதியிருக்கிற? நான் பிரதமர் ஆனால் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குதுங்க. ஆமாப்பா, நீ பிரதமர் ஆனால் என்ன செய்வாங்கிறத எழுது. உடனே அவன் சொல்லியிருக்கிறான் வாத்தியார்கிட்ட, நான் பிரதமரான நானா எழுதுவேன், எனக்கு முன்னாடியே என்னுடைய பியூன் அசிஸ்டன்ட் எழுதிட்டு இருக்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி இருக்கிறவனை காமிச்சிருக்கேன். நம்ம எப்பவுமே இப்போ இப்படி தான் என்னதான் செய்கிறோம், இதுதான் செய்யறோம். ராஜாக்களாக்கி இருக்கிறார். என்ன பைபிள் தூக்குறதுக்கு ஒரு ஆளு, கார் டோரை திறந்து விடுறதுக்கு ஒரு ஆளு, கோட்டை கலட்டி எரிஞ்சா தூக்கிட்டு ஓடுறதுக்கு ஒரு ஆளு, தண்ணி தவிச்சா ஊற்றி தர்றதுக்கு ஒரு ஆளு. ராஜாக்களாக தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். தேவனுக்கு முன்பாக பிரதான ஆசாரியர்களாக நின்று கொண்டு அதிகாலை நேரத்தில் கண்ணீர் வடிக்கிற காரியங்கள் நமக்குள்ள காணப்படுகிறது. தேசம் அழிகிறது. பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற ஜனங்கள் பெருகி இருக்கிறாங்க. என்னோடு கூட சேர்ந்தவர்கள் இன்னும் மனம் திரும்பலையே. என்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் இன்னும் அப்படியே கல்லான ஒரு இருதயத்தை உடையவங்களா இருக்கிறாங்களே. உடையும் ஆண்டவரை கேட்கறதுக்கு ஆட்கள். என்னை ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தீரே, மற்றவர்களை வரவழைக்கணுமே. இப்படி கண்ணீர் சிந்துகிறவர்கள் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதனால 2 பணியும் சேர்த்தே செய்ய. நான் ராஜாவாகவும் வீற்றிருக்கிறேன், நீதி உள்ள நியாயாதிபதியாக நியாயத்தை செய்கிற ஒரு ஆட்சியை கொடுக்கணும். அதற்கு நான் ராஜாவாகவும் இருக்கிறேன். மக்களுக்காக கைகளை ஏந்தி பிதாவின் சன்னிதானத்தில் நிற்கிற ஆசாரியனாகவும் இருக்கிறேன். இன்னைக்கு சபையின் விசுவாசிகளாகிய நமக்கு இயேசுக்கே அப்புறம் தான் கிடைக்க போகுது. ஆனால் நமக்கு இப்பவுமே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்து வச்சிருக்கிறார். ராஜரீக ஆசாரிய கூட்டம். ராஜரீக ஆசாரிய கூட்டம். நான் ராஜாதான். சத்துரு நினைச்சபடி என்ன ஒரு கிள்ளு கீரை போல கிள்ளி எரிய முடியாதுதான். எனக்கு என் மேல 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்குது. ஒரு பூரண பாதுகாப்பு, பூரண பராமரிப்பு எனக்கு இருக்குது. ஆனா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னாரு. அவருக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார், புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லி இந்த பணியை செய்யும்படி அழைக்கிறேன். அதனாலதான் கிளை நிறுத்தப்பட்ட ஆசாரிய ஊழியத்தை தொடங்கினவருக்கு இப்ப தலையில என்ன செய்யப்படுகிறது? கிரீடம். இங்க கிளை என்பது யோசுவால, இயேசுவையே என்ன செய்வது? அவரே ஆலயத்தை கட்டுவார். அவர் ஆலயத்தை கட்டும் பொழுது எல்லாரும் பொருட்களை என்னங்க செய்வாங்க? கொண்டு வந்து தேசத்துல கொடுப்பாங்க. அவர் அங்கே அமர்ந்து ஆட்சி செய்வார் என்கிற காரியத்தோடு கூட இந்த அதிகாரத்தை சகரியா முடிக்கிறார்.